ஹாய் மக்களே, வணக்கம். நான் உங்கள் பிரியா ரகு. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சாரி, கடைசி ஒரு வருஷமாகவே என்னால் அப்லோட்ஸ் எதுவும் ஒழுங்காக கொடுக்க முடியலை. வீட்டு சூழ்நிலை, பசங்க படிப்பு, எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ்னு ஒன் பை ஒன்னாக ஆரம்பித்து போட்டுடலான்னே நாளாயிடுச்சு. ஸோ எனக்கு கிடைச்ச நாவல்ஸோட இப்போ நான் உங்களை சந்திக்க வரேன். இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக அப்லோட்ஸ் வரும். எனக்கு கிடைக்கிற டைமில் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இனி நம்ம சேனலில் வர நாவல்ஸை தொடர்ந்து கேளுங்க. உங்களோட கமெண்ட்ஸை ஃபீட்பேக்காக ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். விஜய் மீனா அவர்களின் இதயம், அத்தியாயம் 1. நியூயார்க் ஏர்போர்ட் மிகவும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. பல நாட்டை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் முகத்தில் பலதரப்பட்ட உணர்வுகளுடன் நடமாடிக்கொண்டிருந்தனர். நூற்றுக்கணக்கான விமானம் பறப்பதும் இறங்குவதுமாக இருந்தது. உலகம், காலம் எவ்வளவு வேகமாக சென்று கொண்டிருக்கிறது என்ற பிரமிப்புடன் அமர்ந்திருந்தாள் சக்தி. இவ்வாறு ஒன்றும் செய்யாமல் அமர்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்து எவ்வளவு வருடங்கள் ஆகின்றன என்று எண்ணியபடி பெருமூச்சு ஒன்று விட்டாள் சக்தி. முன்பு கல்லூரியில் படிக்கையில் இவ்வாறு தன் நண்பர்களுடன் அமர்ந்து கொண்டு மாணவர்களை கிண்டல் செய்து அரட்டை அடித்தது கண்முன் வந்து நின்றன. ஒரு சிறு புன்னகை உதட்டில் பூத்தது. அந்த வழியாக வருகின்ற மாணவர்களை அழைத்து மார்க் போட்டு கிண்டல் கலாட்டா செய்வதுமாக இருந்தனர். அவ்வாறு ஒரு முறை செய்கையில்தான் அவனை முதன்முதலாக பார்த்தது. அந்த வினாடி வரை சந்தோஷத்தின் உச்சியில் இருந்தவள் அதன் பிறகு என்று எண்ணுகையில் லேசாக இதயத்தில் ஒரு வலி வருவது போல் இருந்தது. ஒரு கையால் நெஞ்சை பிடித்துக்கொண்டு நெற்றி புருவங்கள் முடிச்சிட கண்களை மூடினாள். 4 வருடங்கள் கழித்து தாயகம் செல்கிறோம் என்று சந்தோஷப்படுவதற்கு பதிலாக வேதனையும் வருத்தமாகவும் இருந்தது. அப்போது அவள் தோளில் ஒரு கை விழுந்ததை உணர்ந்து திரும்பி பார்த்தாள். சூர்யா கண்களில் கனிவும் முகத்தில் சிரிப்பும் தாங்கியபடி அங்கு நின்று கொண்டு, என்ன சக்தி, அதுக்குள்ள இந்தியா போய் சேர்ந்துட்டியா என்று கிண்டலாக கேட்டான். அவன் அவ்வாறு கேட்டதற்கு அவளிடமிருந்து ஒரு சிறு புன்னகை மட்டும் பதிலாக வந்தது. அதை பார்த்ததும், என்ன சக்தி, ஒரு மாதிரி இருக்கிற, உடம்புக்கு ஏதாவது செய்யுதா என்று அக்கறையுடன் கேட்டான். இந்த அக்கறையும் அன்பும் தான் அவளை இவ்வளவு காலம் உயிர் வாழ செய்தது என்று எண்ணிய அவள் மனம் நெகிழ்ந்தது. அதை அவனிடமும் கூறினாள். அதை கேட்ட சூர்யா சக்தியை அணைத்து ஆறுதலாக தலையை தடவினான். அப்போது அங்கு வந்து சேர்ந்த ராகவி என்ன என்று கேட்டாள். சூர்யா ராகவியிடம், சக்தி கண்டதையும் நினைச்சு தன்னையே வருத்திக்கிறான்னு நினைக்கிறேன் என்று கூறினான். அதை கேட்டவுடன் ராகவி சக்தியை பார்த்து, உன்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன், அந்த துரோகியை நினைக்காதேன்னு என்று கோபமாக சொன்னாள். சக்தியின் முகம் சோர்வதை கண்ட ராகவி உடனே மனமிளகி, இங்க பார் சக்தி, இது மாதிரி உணர்ச்சி வசப்படுறது உன் ஆரோக்கியத்திற்கு நல்லதில்லை, உன்னிடம் பல 1000 முறை சொல்லியிருக்கேன் என்று அன்பும் கண்டிப்புமாக கூறினாள். சூர்யா ராகவி இவங்களோட அன்பும் அரவணைப்பும் கிடைச்சதுக்கு பெரும் புண்ணியம் செய்திருக்கணும். இவங்க வருத்தப்படுற மாதிரி எதுவும் செய்யக்கூடாது என்று எண்ணி சகஜமாக இருப்பது போல் சிரித்தாள். அதை பார்த்த ராகவி சக்தியின் கன்னத்தில் முத்தமிட்டாள். ஒரு சிறு அமைதிக்கு பின், குழந்தைங்களை அழைச்சிட்டு வரலையா என்று ராகவியிடம் கேட்டாள் சக்தி. இல்லை, இங்கு வந்தா அழுவாங்க, அப்புறம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால காவியா வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன் என்று ராகவி கூறினாள். சிறிது நேரத்தில் ரஞ்சித், சுரேஷ், மேகா அங்கு வந்து சேர்ந்தனர். அனைவரும் சேர்ந்து இந்தியாவில் புதிதாக பார்மசூட்டிக்கல் கம்பெனி ஆரம்பிக்க இருக்கிறார்கள். அதனால்தான் இந்த இந்திய பயணம். எல்லோரும் கலகலப்பாக பேசிக்கொண்டிருந்தனர். ஓகே, நேரமாச்சு, நானும் சூர்யாவும் சீக்கிரமா அங்கே வரோம், அதுவரை நீங்க அங்கே எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க என்று ராகவி கூறினாள். சக்தியிடம் தனியாக, பழசையெல்லாம் நினைச்சிட்டு இருக்காது என்று கூறி அவளுடைய கையை அழுத்திவிட்டாள். பிறகு அனைவரும் ராகவி சூர்யாவிடம் விடை பெற்று சென்றனர். விமானத்தில் ஏறி அமர்ந்தவுடன் ரஞ்சித் தூங்க ஆரம்பித்து விட்டான். சுரேஷ், மேகா இருவரும் 2 வருடங்களாக காதலிக்கிறார்கள். இப்பொழுது தங்கள் உலகத்துக்கு சென்று விட்டனர். அவர்களை பார்த்தவுடன் சக்தியின் எண்ணங்கள் பின்னோக்கி செல்ல ஆரம்பித்தன. தலையை சிலுப்பிக்கொண்டு, இல்லை, அதையெல்லாம் நினைக்கவே கூடாது என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள். சும்மா இருந்தால் வேண்டாத எண்ணம் மனதை வருத்தச் செய்யும். அதை தவிர்க்க எண்ணி தன்னிடம் இருக்கும் புத்தகத்தை எடுத்து படிக்க முயன்றாள் சக்தி. மனம் ஒரு கட்டுப்பாட்டில் இல்லாததால் அவளால் தொடர்ந்து படிக்க முடியவில்லை. இது மாதிரி சக்தி அவதிப்படுகையில் ராகவி அவளை வேறு விஷயங்களில் ஈடுபடுத்தச் செய்வாள்.
கண்களை இறுக்க மூடிக்கொண்டு ராகவி தன்னிடம் கடைசியாக கூறியதை நினைத்துக்கொண்டு மிகவும் போராடி புத்தகத்தில் கவனம் செலுத்த முயன்றாள். மனிதன் அவனுடைய எண்ணங்களையும் நினைவுகளையும் கட்டுப்படுத்த முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். ஆனால் அது அவ்வளவு எளிதான காரியம் அல்லவே. சக்தியும் அதற்கு விதிவிலக்கல்ல. எவ்வளவு முயன்றும் கட்டுப்படுத்த முடியாததால் எண்ணங்களை அதன் போக்கில் விட்டுவிட்டாள். சக்தி ஃபைனல் இயர் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து கொண்டிருந்தாள். தனது தோழி நந்தினியின் அக்காவின் திருமணத்திற்கு தன் நண்பர்களுடன் சென்றிருந்தாள். சக்தியை பார்த்தவுடன் மகிழ்ச்சியாக வரவேற்றாள் நந்தினி. இந்த செம்பவள வண்ணத்து புடவையில் ரொம்ப அழகா இருக்கிறடி என்று கூறி சக்தியின் நீள கூந்தலை ஆசையாக தடவினாள். கல்லூரி மாணவர்கள் சொல்லவா வேண்டும்? கல்யாண மண்டபமே அதிரும்படியாக கலாட்டா செய்து கொண்டிருந்தனர். அனைவரின் கவனமும் அவர்களிடம்தான் இருந்தது. திடீரென்று வித்தியாசமாய் ஏதோ தோன்ற தன்னை யாரோ கவனிப்பது போல் உணர்ந்து சுற்றுமுற்றும் பார்த்தாள் சக்தி. அதை பார்த்து அவளுடைய தோழி கீதா என்னவென்று கேட்டாள். என்னை யாரோ கவனிக்கிற மாதிரி தோணுது என்று சொல்லி திரும்பி அங்கும் இங்கும் பார்த்தாள். அதற்கு கீதா, இங்க இருக்க எல்லாரும் நம்மளை தாண்டி வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்று கிண்டலாக சொல்லி சிரித்தாள். கூடவே சேர்ந்து சிரித்து ஒருவேளை பிரமையோ என்று விட்டுவிட்டாள். சில நாட்கள் கழித்து காலையில் தனது நண்பர்களுடன் கல்லூரி வளாகத்தில் வழக்கம் போல் மரத்தடியில் அரட்டை அடித்துக் கொண்டிருக்கையில் அங்கு வந்த நந்தினி சக்தியை பார்த்ததும் அதிர்ச்சியுடன், ஐயோ சக்தி, என்னது இது? இப்படி உன் நீளமான முடியை தோள் வர வெட்டிட்ட என்று வருத்தமாக கேட்டாள். அதற்கு சக்தி நந்தினியின் கைகளை பிடித்துக்கொண்டு, ஓ, இதை கேன்சர் பேஷண்ட்டுக்கு டொனேட் பண்ணிட்டேன்டி, அதுவும் இல்லாம பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று சொல்லவும் அவள் மேல் தனி மரியாதை உண்டாயிற்று. சிறு மௌனத்திற்கு பின், ஹே, இன்னைக்கு ஃப்ரெஷர்ஸ் ஜாயின் பண்றாங்க தெரியுமா என்று கோபி கேட்டான். ஆமாம், இன்னைக்கு நமக்கு நல்ல டைம் பாஸ், ராகிங் அது இதுன்னு தூள் கிளப்பணும். இன்னைக்கு ஒரு மாறுதலுக்கு நியூ கம்மர்ஸோட பர்சனாலிட்டி பார்த்து மார்க் போட்டு விளையாடலாம். ஹே சக்தி, நீ தான் எக்ஸ்பர்ட், அதனால யார் யார் எப்படின்னு பார்த்து அவங்களுக்கு மார்க் போடணும், சரியா என்று வெங்கட் சொல்ல அனைவரும் ஆவலுடன் காத்திருந்தனர். சிறிது நேரத்தில் அங்கு வந்த மாணவர்களை அழைத்து ராகிங் செய்து ஒரு சிலருக்கு மார்க் போட்டு உற்சாக கடலில் இருக்கையில், ஹேய் அங்க பாருங்க என்று கீதா சொன்ன திசையில் அனைவரும் திரும்பி பார்க்க அனைவரின் முகத்தில் ஈயாடவில்லை. அந்த உருவம் சக்தியின் ஆழ்மனதில் படிந்தன. நல்ல உயரம், கம்பீரம், நிச்சயமாக இளம் பெண்களை தன் பின்னால் சுற்ற வைக்கும் தோற்றம். இது என்ன, அவனை இப்படி பார்த்துக்கிட்டு என்று நினைத்து தன் நண்பர்கள் பக்கம் திரும்பி பார்க்கையில் அவளுக்கு பக்கென்று சிரிப்பு வந்தது. ஹேய், என்ன இது, எல்லாரும் இப்படி திகைச்சு போய், என்னமோ நீங்க புது பசங்களை அசத்த போறதா சொல்லிட்டு இப்ப நீங்களே எல்லாரும் அசந்து போயிருக்கீங்க என்று சொல்ல எல்லோரும் அசடு வழிந்தனர். சரி சரி, முதல்ல அவனை கூப்பிடலாம் என்று நந்தினி சொல்ல எல்லோரும் சிரித்தனர். எனக்கென்னமோ வம்புல மாட்டிக்க போறோம்னு பயமா இருக்கு, அதுவும் அவனை பார்த்தா ஃபர்ஸ்ட் இயர் போல் தெரியல என்று சக்தி கூறினாள். அடடா, சீனியர் ஸ்டூடெண்டா இருந்துகிட்டு இப்படி பயப்படலாமா என்று சொல்லிய கோபி, ஹலோ இங்க வா என்று அவனை கைத்தட்டி அழைத்தான். அதை கேட்டு அவன் திரும்பி பார்க்க அங்கு சக்தியை கண்டவுடன் அவன் கண்களிலும் முகத்திலும் ஒரு வினாடி பிரகாசம் தோன்றியது. ஒற்றை புருவம் உயர்த்தி அவர்களை நோக்கி கம்பீரமாக நடந்து வந்தான். ஹே, ஹீரோ மாதிரி இருக்காண்டி என்று நந்தினி சக்தியின் காதில் மெதுவாக சொன்னாள். அதை கேட்டு சிரித்தவாறு அவனை பார்த்தாள் சக்தி. அவனும் அவளை பார்த்த வண்ணம் வந்து கொண்டிருந்தான். அவன் அவர்கள் அருகில் வந்ததும், என்ன ஃபர்ஸ்ட் இயரா என்று கோபி கேட்டான். அதற்கு என்று அவன் தலையை அசைக்க, நாங்க சீனியர்ஸ் என்று வெங்கட் முடிப்பதற்குள், ஓ அப்படியா என்று அவன் தலையை லேசாக சாய்த்து கொண்டு சக்தியின் மேல் பார்வையோட அவள் தோள்வரை வெட்டப்பட்ட முடியின் மேல் விழுந்தவுடன் இரு புருவங்களும் லேசாக முடிச்சிட்டன. ஹே, என்ன நக்கலா என்று வெங்கட் சற்று அழுத்தமாக கேட்க, அச்சச்சோ என்று பயந்தவன் போல் பாவனை செய்து இரு கைகளையும் மார்பின் குறுக்கே கட்டிக்கொண்டு பவ்யமாக நின்றான். நந்தினி, பார்க்க நல்லா இருக்கானே, 10% மார்க் தட்டிக்கிட்டு போயிடுவான்னு நினைச்சேன், ஆனா திமிர் பிடிச்சவன், அதனால 0 மார்க் தான் என்று சக்தியின் காதில் கிசுகிசுத்தாள். நந்தினி சொன்னதை கேட்டு சக்தியின் கண்கள் அவனை அளவெடுக்க தொடங்கின. அளவாக வெட்டப்பட்ட கேசம், குறும்பு நடையாடும் பார்வை, கூரான மூக்கு, அளவான மீசை, அழுத்தமான உதடுகள், வளமான தோள்கள் என்று அளவெடுக்கையில் யாரும் எதிர்பாராத வண்ணம் அவன் சக்தியை தன் அருகில் இழுத்தான். அவனின் திடீர் செய்கையால் அவன் மேல் மோதி தடுமாறினாள். அவள் விழாமல் இருக்க தாங்கி பிடித்து,
அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று அவன் சொன்னவுடன் வெடவெடத்து போனாள் சக்தி. அவனது அருகாமையில் அவளது செல்கள் அனைத்தும் செயலிழந்தன. ஒரு சிறு புன்னகையுடன், அளவெடுக்கிறது எப்படின்னு நான் உனக்கு சொல்லித்தரேன் என்று சொல்லி தனது வலது கையால் அவளுடைய முடியை லேசாக கோதிவிட்டு, முடி நீளமா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும், பரவாயில்ல என்று அவன் எண்ணினான். பிறை போன்ற நெற்றி என்று சொல்லி மெதுவாக அவளுடைய நெற்றியை லேசாக வருடி, அதன் பிறகு வில் போன்ற புருவம் என்று சொல்லி இரு புருவங்களையும் நீவிவிட்டு அவளுடைய மூக்கை தொடுகையில் சக்தியின் இதய துடிப்பு மிகவும் அதிகரிக்க அது அவள் காதில் துல்லியமாக கேட்டது. அப்பொழுது அவனிடமிருந்து சக்தியை வேகமாக இழுத்தான் வெங்கட். வெங்கட், கோபி இருவரும் அவனிடம் மிகவும் கோபமாக கத்திக்கொண்டிருக்கையில் கீதாவும் நந்தினியும் சக்தியை அங்கிருந்து அழைத்து கொண்டு வந்தனர். கோபமாகவும் குழப்பமாகவும் இருந்தாள். ச்சே, முதல்ல பார்க்குற பொண்ணுக்கிட்ட இப்படியா நடந்துக்குவான், என்ன மாதிரி ஆளு என்று நெஞ்சு பதறிக்கொண்டிருந்தது. அவளுடைய நண்பர்கள் எவ்வளவு சமாதானம் சொல்லியும் அவள் படபடப்பு அடங்கவில்லை. அதன் பிறகு சக்தியால் சகஜமாக இருக்க முடியவில்லை. அன்று மாலை மிகவும் சோர்வுடன் வீட்டுக்கு சென்றாள் சக்தி. சக்தியின் குடும்பம் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ். அம்மா தேவகி, தம்பி ஸ்ரீதர் மட்டும்தான். அப்பா 2 வருடத்திற்கு முன் ஒரு விபத்தில் இறந்து விட்டார். அம்மா ஒரு நல்ல வேலையில் இருப்பதால் ஓரளவுக்கு வசதியாகவே இருந்தனர். ஸ்ரீதர் 2ஆம் ஆண்டு BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து கொண்டிருந்தான். அது ஒரு எளிமையான இனிமையான குடும்பம். அவர்களின் தந்தையின் கனவு இருவரும் வெளிநாட்டில் மேல் படிப்பு படித்து நல்ல நிலைமைக்கு வரவேண்டும் என்பதுதான். அதனால் இருவரும் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று மிகவும் துடிப்புடன் இருந்தனர். தேவகி சக்தியின் அருகில் வந்து, என்னடா ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற என்று மிகவும் பரிவுடன் கேட்டார். ஒரே தலைவலிமா என்று சொல்லிவிட்டு தனது அறைக்குள் சென்று விட்டாள். சிறிது நேரத்தில் வெங்கட் அங்கு வந்து, ஆண்டி, சக்தி எங்க என்று கேட்டான். அதற்கு தேவகி, என்னடா அவ ஒரு மாதிரி இருக்கிறா, என்ன நடந்தது, ஏதாவது தகராறா என்று கேட்டார். அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல ஆண்டி, காலையிலிருந்து தலைவலின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, அதனால பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் என்று ஏதோ ஒன்று சொல்லி மழுப்பினான். சக்தியின் அறைக்கு சென்று, என்ன சக்தி, இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கியா என்று கேட்டான். சி போடா, என்கிட்ட பேசாத என்று எரிந்து விழுந்தாள். என்ன நீ என்கிட்ட கோபப்படுற என்று வருத்தமாக கேட்டான். எல்லாம் உங்களால வந்தது. ஏதோ சொல்லுவாங்களே, வேலியில போன ஓனான வேட்டியில் எடுத்து விட்டுக்கிட்டதுன்னு, சும்மா போனவனை கூப்பிட்டு ராகிங் செய்கிறேன்னு. ச்சே, கடைசியில எனக்குத்தான் அசிங்கம். நான் அப்பவே சொன்னேன் வேண்டான்னு. அவனை வம்புக்கு இழுத்தது நீங்க, மாட்டிக்கிட்டது நான். என்னமோ சீனியர் ஸ்டூடெண்ட் அது இதுன்னு பெருசா பேத்திக்கிட்டு முதல்ல இங்கிருந்து போ என்று கோபமாக அவனை பிடித்து தள்ளிவிட்டாள். என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கிருந்து கிளம்பிவிட்டான். அடுத்த நாள் உடம்பு சரியில்லை என்று கூறி வீட்டில் இருந்து விட்டாள். அடுத்த நாள் கல்லூரி கேண்டீனில் காஃபி அருந்திக் கொண்டிருக்கையில், ஹாய் சக்தி, வெங்கட் 2 பேரும் எப்படி இருக்கீங்க? உங்களையெல்லாம் விட்டு பிரிய மனசு இல்லாம இங்கேயே எம்டெக் சேர்ந்துட்டேன் என்று சொல்லி அங்குள்ள நாற்காலியில் அமர்ந்தான் வெற்றி. என்னது, எங்களை விட்டு பிரிய மனசில்லையா? ஹலோ, யார்கிட்ட காது குத்துற? எங்களுக்கு தெரியாதா என்ன? சரி, காஃபி ஆர்டர் பண்ணவா என்று வெங்கட் கேட்க, என் நண்பன் வாங்கி வருவான் என்று வெற்றி சொன்னான். 2 நாளா உங்களையெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன், எங்க ஒளிஞ்சிட்டு இருந்தீங்க என்று வேடிக்கையாக வெற்றி கேட்டான். ஹேய், சும்மா கதவிடாத. நியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் செஞ்சிருக்காங்க. நிறைய அழகான பொண்ணுங்க இருக்கும்போது எங்களை தேடிக்கிட்டு இருக்கிறதா ஏன் பொய் சொல்ற என்று வெங்கட் சொல்ல அனைவரும் சிரித்தனர். அப்பொழுது 2 கப் காஃபியுடன் வந்து வெற்றியின் அருகில் அமர்ந்தான் அவன். அவனை பார்த்தவுடன் சக்தியின் சிரிப்பு நின்றுவிட்டது. வெங்கட்டும் சக்தியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். எரிச்சலுடன் திரும்பி அவனை பார்த்தாள் சக்தி. ஆனால் அவனுக்கு அது வேடிக்கையாக இருந்தது போல. மிகவும் ரசித்துச் சிரித்தான். வெற்றி அவர்களை அறிமுகம் செய்து வைத்தான். வெங்கட், சக்தி, இவன் என் கிளாஸ்மேட் என்று சொல்லி முடிப்பதற்குள், நாங்கள் கிளம்புறோம், கிளாஸுக்கு டைம் ஆச்சு என்று சொல்லி அங்கிருந்து வேகமாக சென்று விட்டாள். வெற்றி அவனை பார்த்து, என்னடா ஏதாவது பிரச்சனையா இல்லை ஏதாவது வம்பு பண்ணியா என்று கேட்க, ரொம்ப அசால்ட்டாக, எனக்கு ஒன்றும் தெரியாது என்பது போல் தோளை குலுக்கினான். அன்று மாலை சக்தி கல்லூரி விட்டு கிளம்புகையில் அவளை வழிமறித்து, ஹாய் சக்தி, என் பேர் கார்த்திக். என்ன, என் மேல் கோபமா? சாரி, அன்னைக்கு என்னமோ உன்னை பார்த்ததும் எனக்கு உலகமே மறந்து போச்சு. நான் ஏன் அப்படி செஞ்சேன்னு எனக்கே புரியலை. என்ன இருந்தாலும் நான் செஞ்சது தப்பு தான், அதை நினச்சி ரொம்ப வேதனைப்பட்டேன் என்று சொல்லிக்கொண்டிருக்கையில் அவள் வெறுப்புடன் அங்கிருந்து நகர அவள் கையை பிடித்து, ப்ளீஸ் சக்தி, அதான் சாரி சொல்கிறேன்ல, ப்ளீஸ்
என்று கெஞ்சுவது போல் கேட்டான். ஆமா, செய்யறதையும் செஞ்சுட்டு பெருசா சாரி சொல்ல வந்துட்டான். ஆளப்பாரு என்று நினைத்தவாறு அவள் கையை விடுவித்துக் கொள்ள முயன்றாள். சக்தி, நான் செஞ்சது தப்புதான், வேணும்னா என்னை அடிக்கிறதுனாலும் அடிச்சுக்கோ என்று அவன் சொல்ல, நல்லா கன்னத்தில் அறையணும் என்று எண்ணி முகத்தை சுளித்தவாறு வேறு பக்க முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஒரு பெருமூச்சு விட்டு, நான் செஞ்சதுக்காக சாரியும் சொல்லிட்டேன், அதன் பிறகு மன்னிக்கிறது உன் விருப்பம், மன்னித்தால் சந்தோஷம் என்று சொல்லி அவள் கையை விட்டு அங்கிருந்து சென்று விட்டான். அவன் பிடித்த இடம் கன்றி சிவந்திருந்தது. மறு கையால் தடவிக்கொண்டபடி அங்கிருந்து சென்றாள். மறுநாள் காலையில் சக்தி தன் நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்தாள். வெற்றியும் அவர்களுடன் இருந்தான். நந்தினி, அங்கு பார் என்பது போல் பார்வையால் சொல்ல, கார்த்திக் ஒரு பெண்ணுடன் தன் பைக்கில் வந்து கொண்டிருந்தான். அங்கு வெற்றியை பார்த்தவுடன் அவனை நோக்கி வந்தான். அனைவரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு, ஹே, என்ன எல்லோரும் அமைதியா இருக்கீங்க என்று மெதுவாக கூறினான். ஒரு சிறு அமைதிக்கு பின், அன்னைக்கு நடந்ததுக்கு சாரி. நீங்க என்ன ராகிங் செய்ய நினைச்சீங்க, நான் முந்திக்கிட்டேன். மாணவர்களுக்குள்ள இதெல்லாம் சகஜம். ஸோ லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லி ஒவ்வொருவரிடமும் கை குலுக்கினான். அவன் தன்னிடம் கை கொடுக்கும் போது தனது கையை பின்னாடி வைத்துக்கொண்டு அவனை வெறுப்பேற்ற வேண்டும் என்று முடிவு செய்தாள். ஆனால் சக்தியின் முறை வந்தவுடன் அவளை பார்த்து சிரித்தவாறு இரு கைகளையும் தூக்கி வணக்கம் செலுத்தி, எப்படி என்பது போல் புருவங்களை உயர்த்தி கேட்டான். அந்த வினாடியில் கோபம் தலைக்கேற அவள் உடம்பில் சூடாக ரத்தம் பாய்ந்தது. இவனுக்கு ஒரு நாள் நல்ல பதிலடி கொடுத்தே ஆகணும் என்று முடிவு செய்தாள் சக்தி. பிறகு கார்த்திக் தன் அருகில் நின்ற பெண்ணை, இவ ஸ்வாதி, மை சைல்ட்ஹுட் திக் ஃப்ரெண்ட். நாங்கள் 2 பேரும் எல்கேஜியிலிருந்து பிடெக் வர ஒரே ஸ்கூல் ஒரே காலேஜில் படித்தோம். அதனால் எம்டெக்கும் ஒன்னாதான் படிக்க போகிறோம் என்று ஸ்வாதியை எல்லோருக்கும் அறிமுகம் செய்து வைத்தான். இவன் வரலாற யார் இங்கே கேட்டா என்று எண்ணி ஸ்வாதியை பார்த்து லேசாக சிரித்தாள் சக்தி. உடனே நந்தினி, ஓ, நம்ம சக்தி வெங்கட் மாதிரியா என்று சொன்னாள். அதை கேட்டு ஒரு அர்த்தமற்ற பார்வையை சக்தியின் மேல் செலுத்தினான் கார்த்திக். ஒரு சில வாரங்கள் சென்ற பின் கீதா சக்தியிடம், நாம சினிமாவுக்கு போலாமா என்று கேட்க, போலாமே, எல்லார்கிட்டையும் சொல்லிடுறேன் என்று எழுந்தாள் சக்தி. அவசரமாக, இல்லை இல்லை, நாம் 2 பேர் மட்டும் போலாம் என்று கெஞ்சலாக சொல்ல, சக்தி புருவத்தை உயர்த்தி என்னவென்று கேட்டாள். கீதாவின் முகத்தில் வெட்கம் குடிக்கொள்ள, நான் அப்புறம் சொல்கிறேன், முதல்ல வா போவோம் என்று அவசரமாக அழைத்து சென்றாள். அங்கு தியேட்டரில் வெற்றி நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்தவுடன் கீதாவை திரும்பி பார்த்து, ஓ, அப்படியா விஷயம், இது எப்போத்திலிருந்து என்று சீண்டினாள் சக்தி. 3 மாதத்துக்கு முன்னாடி அவன் என்னை ப்ரப்போஸ் பண்ணான். ஆனால் எனக்கு பயமாகவும் தயக்கமாகவும் இருந்துச்சு. கொஞ்ச நாள் பழகிட்டு எஸ்கேப் ஆயிட்டான்னா ரொம்பவே குழப்பமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அவன் மேல் படிப்பு வேலைன்னு வேற எங்கேயாவது போயிடுவான்னு நினச்சேன். ஆனால் அவன் இங்கேயே சேர்ந்துட்டதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று பூரிப்புடன் கூறினாள். போன வாரம்தான் பேசி ஒரு முடிவுக்கு வந்தோம் என்று சொல்லி முடித்ததும் வெற்றி அருகில் வந்தான். சக்தி அவனை கிண்டல் செய்து துளைத்து எடுத்துவிட்டாள். யாரோ சொன்னாங்க, என்னமோ எங்களையெல்லாம் விட்டு பிரிய மனசில்ல, அது இதுன்னு. இப்பெல்லாம் புரியுது, முதல்ல இதை எல்லார்கிட்டையும் சொல்லணும் என்று சந்தோஷத்தில் குதித்தாள். ஐயோ சக்தி, அப்படி எதுவும் செஞ்சிடாத. கொஞ்ச நாள் யாருக்கும் தெரியாமல் இருக்கிறது நல்லது. எங்கள் வீட்டில் தெரிஞ்சிட்டா அவ்வளவுதான், என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. அதனால என் படிப்பு முடியும் வர இதை யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறது நல்லது என்று நடுக்கத்துடன் கூறினாள் கீதா. சக்தி கீதாவின் கையை பிடித்து, பயப்படாத, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், தைரியமாறு என்று சொல்லி முடிக்கையில் அங்கு கார்த்திக் வந்து சேர்ந்தான். சக்தி கீதாவை கேள்வியுடன் நோக்க, அவருக்கும் எல்லாம் தெரியும் என்று சொல்லி சிரித்தாள் கீதா. கார்த்திக், பிளாக்ல 4 டிக்கெட் கிடைச்சிருக்கு ஆனா என்று இழுத்தான். அனைவரையும் ஒரு முறை பார்த்துவிட்டு, 2 டிக்கெட் ஒரு இடத்துலையும் மற்ற 2 டிக்கெட் வேற இடத்துலையும் கிடைச்சிருக்கு என்று தயங்கி சொன்னவுடன் வேண்டுமென்றே இவ்வாறு செய்திருப்பான் என்று எண்ணி அவனை முறைத்தாள் சக்தி. அதை கவனியாது, என்ன செய்யலாம் என்று வெற்றியிடம் கேட்க, இது என்னடா கேள்வி, நானும் கீதாவும் தனித்தனியாக உட்கார்றதுக்கா இங்கே வந்தோம், 2 டிக்கெட்டை எங்ககிட்ட கொடு என்று கார்த்திக்கின் கையிலிருந்து பிடுங்கிக் கொண்டு விரைவாக சென்று விட்டான். இவன் கூட உட்கார்ந்து படம் பார்க்கறதா, ச்சே, என்ன செய்யறது என்று புரியாமல் நின்று கொண்டிருந்தாள். இங்கேயே எவ்வளவு நேரம் நிற்கிறதா உத்தேசம், படம் ஆரம்பிக்கிற நேரமாச்சு என்று சொல்லிவிட்டு 2 அடி எடுத்து வைத்தான். அவள் அவனுடன் வராமல் நிற்கவும் திரும்பி புருவத்தை உயர்த்தி அவளை பார்த்தான். எனக்கு படம் பார்க்குற மூடு இல்லை, அதனால் பக்கத்தில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு போகிறேன் என்று சொல்லி திரும்ப கார்த்திக் ஒன்றுமாவதற்கு இல்லை என்று தலையை லேசாக ஆட்டி அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றான்.
சீட் நம்பர் தேடி பார்த்து அமர்ந்தனர். படம் ஆரம்பித்த சிறிது நேரத்தில் ஜாம்பவான் போல தோற்றமுள்ள ஒருவன் வந்து சக்தியின் முன்னிருக்கையில் அமர்ந்தான். அவ்வளவுதான். அவளுக்கு அவன் தலையை தவிர ஒன்றும் தெரியவில்லை. தன் இருக்கையிலிருந்து சிறிது அசைந்தாலும் அவனை உரச வேண்டும் என்று எண்ணி அப்படியே அமர்ந்திருந்தாள். எவ்வளவு நேரம்தான் அவன் தலையை பார்ப்பது என்று எண்ணி கண்களை மூடிக்கொண்டாள். சிறிது நேரத்தில் சக்தியின் கையை தொட்டு என்ன என்று கேட்டான். அவள் பதிலுக்கு என்ன என்ன என்று திருப்பி கேட்டாள். இல்ல, கண்ணை மூடிக்கிட்டு இருக்கியே, என்னவென்று விளக்கமாக கேட்டான். எனக்கு ஒன்றும் புரியாதுன்னு இவன் விளக்கம் கொடுத்துக்கிட்டு, அதுவும் இல்லாம இவன்கிட்ட என்னன்னு சொல்றது என்று எண்ணி சும்மா தலைவலி என்று சொன்னாள். என்னது சும்மா தலைவலி என்று அவன் கேட்க, தலைவலின்னா விட வேண்டியது தானே, நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுக்கிட்டு என்று அவளுக்கு எரிச்சலாக இருந்தது. சும்மா இல்லை, காசு கொடுத்து தலைவலி வாங்கினேன் என்று எரிச்சலாகவே சொல்லி அதற்கு மேல் கேள்வி கேட்காதே என்பது போல் மறுபடியும் கண்களை மூடிக்கொண்டாள். கார்த்திக் தன் இருக்கையிலிருந்து எழுந்து செல்வது சக்தியால் நன்றாகவே உணர முடிந்தது. சிறிது நேரத்தில் காஃபி வாசனையில் கண் திறந்தாள். ஒரு கப்பை அவளிடம் நீட்டினான். சக்தி வேண்டாம் என தலையசைத்தாள். அவன் ஏன் என்று கேட்க, நான் கண்ட நேரத்தில் காஃபி குடிக்க மாட்டேன் என்று சொல்லி மறுத்துவிட்டாள். அவன் புருவங்களை சுருக்கி யோசனையுடன் சக்தியை பார்க்க, அந்த பார்வையின் தீவிரத்தை தவிர்க்க மறுபடியும் கண்களை மூடிக்கொண்டாள். அப்படியே சிறிது நேரத்தில் தூங்கியும் விட்டாள். தன்னை யாரோ எழுப்புவது போல் தோன்ற கண்களை திறந்தாள். இங்கேயே தூங்குறதா உத்தேசமா? படம் முடிஞ்சிட்டது, வா போகலாம் என்று சொல்லிவிட்டு நடந்தான். அவனை தொடர்ந்து வெளியில் வந்து நின்று கொண்டிருந்தாள். வெற்றி, கீதா வந்தவுடன் படம் எப்படி இருந்தது என்று கார்த்திக் கேட்க, இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு சிரித்தனர். அவர்கள் சிரிப்பு பல கதைகள் சொல்ல, ஓ அங்கேயும் படம் பார்க்கலையா என்று கிண்டலாக கேட்டான் கார்த்திக். அங்கேயும்னா அங்கேயும் அப்படித்தானா என்று பதிலுக்கு வெற்றியும் கிண்டல் அடிக்க, அதை கேட்டு சக்தி கார்த்திக்கை முறைக்க, ஐயோ என்னடா நீ, என்னை வம்புல மாட்டி விடாத, மேடம் ஆரம்பத்திலேயே தூங்கிட்டாங்க என்று சொல்லி சிரித்தான். அதன் பிறகு கார்த்திக் சக்தியை பார்க்கும் போதெல்லாம் மிகவும் தன்மையாக பழகினான். ஆனால் சக்தியால் கார்த்திக்கிடம் சகஜமாக பழக முடியவில்லை. முதல் கோணல் முற்றும் கோணல் என்பது போல் சக்திக்கு கார்த்திக்கிடம் நல்ல அபிப்பிராயம் வர ஏதோ ஒன்று தடையாக இருந்தது. அதுவும் இல்லாமல் சுவாதி எப்போதும் கார்த்திக்கை அட்டை போல் ஒட்டி கொண்டிருந்தது ஏனோ சக்திக்கு பிடிக்கவில்லை. ஏன் இப்படி என்று யோசிக்கையில் குழப்பமாக இருந்தது. எல்லாம் சேர்ந்து எரிச்சலாக இருந்தது. இவ்வாறு சென்று கொண்டிருக்கையில் ஒரு நாள் கீதா சக்தியிடம், சக்தி, இந்த வார கடைசியில் நாம் எல்லோரும் கேம்பிங் போகலாமான்னு வெற்றி கேட்க சொன்னா, நீ என்ன சொல்கிற? உன்னோட விருப்பம் தெரிஞ்ச பின்னாடி தான் எல்லார்கிட்டையும் பேசலாம்னு இருக்கிற என்று சொல்ல, சிறு யோசனைக்கு பின் ஓகே போகலாம் என்று உற்சாகமாக சொன்னாள் சக்தி. அதை கேட்டதும் கீதா ஆனந்தத்தில் சக்தியை அணைத்து கொண்டாள். அவர்கள் திட்டத்தின்படி சக்தி, கீதா, நந்தினி, வெங்கட், கோபி, வெற்றி, கார்த்திக், சுவாதி அனைவரும் கேம்பிங் சென்றனர். அங்கு கார்த்திக், சுவாதி இருவரும் மிகவும் நெருக்கமாக அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். சக்தியின் கண்கள் தன்னிச்சையாக அவர்களிடம் மீண்டும் மீண்டும் சென்று மீண்டன. வெற்றி, எல்லாரும் தனித்தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கவா இங்கே வந்தோம், ஏதாவது என்ஜாய் பண்ணலாம், முதல்ல பாட்டோடு ஆரம்பிக்கலாம். யாரை பாடச் சொல்லலாம்? நம்ம காலேஜ் குயில் சக்தி ஒரு பாட்டு பாடுவா என்று அறிவித்தான். சக்தி முகத்தை சுளித்து கொண்டு அங்கிருந்து செல்ல முயன்றாள். எல்லோரும் வற்புறுத்த வேறு வழியின்றி அருகிலிருந்த மரத்தின் மேல் சாய்ந்து கொண்டு பாடத் தொடங்கினாள். இந்த ஆடியோ நாவல் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.